அன்பினர்களே, ஜலச்சந்தியில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு முறுகல் நிலையில் இருப்பதை நாம் தொடர்ச்சியான காணொளிகள் மூலம் செய்திகளை வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்று புதன்கிழமை ஹார்முஸ் ஜலச்சந்தி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க ஈரான் வடகொரிய தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பியிருக்கிறது. எப்படி இருக்குது? ஈரானிய கடற்படை ஹார்முஸ் ஜலச்சந்தியில் நடவடிக்கைகளுக்காக இலகுராக தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது. இவை ஒப்பீட்டளவில் ஆழமற்ற நீரில் சுலபமாக பயணிக்கும் திறன் மற்றும் அவற்றின் அமைதியான செயற்பாடு ஆகியவற்றிற்காக பெரிதும் மதிக்கப்படுகின்ற இதனால் எதிரி கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு இவை மிகவும் உகந்ததாக அமைகின்றது. தனது கடல் வழி மறுப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்காக ஈரான் முதலில் 1980களில் வடகொரியாவிடமிருந்து நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வனவு செய்ய தொடங்கியது. இது அந்த கிழக்கு ஆசிய நாடு வழங்கிய அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல இலக்குகளில் ஒன்றாகும் என்றும் ஈரானிய கடற்படை 90ஆம் மற்றும் 2000ஆம் ஆண்டுகளில் வடகொரியாவின் யோனோ வகை நீர்மூழ்கி கப்பல்களை கொள்வனவு செய்ததன் மூலம் தனது நீர்மூழ்கி கப்பல் படையை நவீனமயமாக்கியது. அதை தொடர்ந்து ஈரானிய கப்பல் கட்டும் தளங்களில் தயாரிக்கப்பட்ட கதிர் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த வடகொரிய வடிவமைப்பின் நெருங்கிய வழித்தோன்றல் என்று கூறப்படுகிறது. ஜலச்சந்தியில் நிலவும் கடினமான சோனார் சூழல்கள் எதிரியின் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் உத்திகளின் செயல்திறனை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடலடியில் பாட்டம் ரஸ்ட் முறையில் மறைந்து கொள்ளும் உத்திகள் போன்றவற்றின் வலிமையை வலுப்படுத்தும் நெரிசல் மிகுந்த கடலோர பகுதிகளில் இயங்கும் சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் பெரிய கடற்படைகளுக்கு விகிதாசாரமற்ற செயல்பாட்டு மற்றும் படை பாதுகாப்பு செலவுகளை ஏற்படுத்தக்கூடும். இதனால் அவை அமெரிக்க கடற்படையின் செயல்பாடுகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றன. ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற அமெரிக்காவின் மூலோபாய பங்காளிகளால் இயக்கப்படும் இதே போன்ற சிறிய டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்கள் பயிற்சியின் போது அமெரிக்க படைகளுடான மாதிரி மோதல்களில் சிறப்பான முடிவுகளை அடைந்துள்ளன. இதில் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள் மூழ்கடித்ததும் அடங்கும். கதிர்வகை நீர்மூழ்கி கப்பல்கள் 2007இல் சேவையில் நுழைந்தன. ஈரானிய கடற்படையில் அதன் பெரிய கிலோ வகை தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை தவிர இதுவே மிகவும் சக்தி வாய்ந்த கப்பல் வகையாக கருதப்படுகிறது. ஒவ்வொன்றிலும் 7 பணியாளர்கள் கொண்ட குழு உள்ளது. மேலும் வடகொரியாவில் கட்டப்பட்ட கூடுதல் நீர்மூழ்கி கப்பல்களுடன் சேர்த்து 14 முதல் 20 வரையான கப்பல்கள் சேவையில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் 30 வினாடிகளுக்குள் துறைமுகத்தை விட்டு வெளியேறி செயல்பாட்டு நிலைக்கு மாற முடியும் என்றும் கூறப்படுகிறது. இது அமெரிக்க ஆயுத படைகளுக்கு எதிராக தற்காப்பு நிலையில் இருக்கும் போது நெருக்கடி காலங்களில் விரைவாக படைகளை கலைக்க உகந்ததாக அமைகிறது. அமெரிக்காவுடனான பகைமை மேலும் தீவிரமடைந்ததால் குறுகிய கப்பல் போக்குவரத்து பாதைகளில் கன்னிபிடிகளை புதைக்கவும் மற்றும் டார்பிடோக்களை செலுத்தவும் ஈரானிய கடற்படை இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல்களால் ஜாஸ்க் 2 மற்றும் நர்ஸ் 1 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் செலுத்த முடியும் என்று ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வடகொரியாவும் ஈரானும் பல தசாப்தங்களாக இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்களுக்கான செயல்பாட்டு தந்திரங்களை கூட்டாக செயல்படுவதாக கருதப்படுகிறது. அரிசிய வளைகுடாவில் ஏற்படக்கூடிய போர் நிறுத்தங்களின் விளைவுகள் கொரிய தீபகத்தின் பாதுகாப்பு சூழலில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தும். ஜலச்சந்தியில் நடவடிக்கைகளுக்காக ஈரான் நிலைநிறுத்தியுள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் குறித்த மேலதிக தகவல்களாக ஈரான் தனது கடற்படையில் குறைந்தது 16 கதிர் கிளாஸ் சிறிய மிட்கெட் நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டுள்ளது. இவை வடகொரியாவின் யுனோ ரக நீர்மூழ்கி கப்பல்களின் வடிவமைப்பை அடையாளமாக கொண்டு ஈரானால் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அமைப்பாகும். ஆழமற்ற நீர்நிலைகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவை. ஒவ்வொரு கப்பலிலும் 10க்கும் குறைவான வீரர்களே இருப்பார்கள். இவை 2 டார்பிடோக்கள் அல்லது 2 ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது நிலவி வரும் பதட்டமான சூழலில் அமெரிக்காவின் கடல் முற்றுகைக்கு பதிலடியாக இந்த கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலர்கள் இன்விசிபிள் கார்டியன் ஈரான் களமிறக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இது அமெரிக்காவுக்கு சற்று கலங்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது டார்பிடோக்கள் என்று சொல்வது நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். விசாகப்பட்டினம் இருந்து ஈரானின்
நேவி கப்பல் சர்வதேச எல்லையை எட்டிய இலங்கையின் அண்மையில் இருந்த போது நிலைநிறுத்தப்பட்டு, அதாவது விசாகப்பட்டினம் ஈரானின் நேவி படை ஒன்று நமக்கு அறிந்த செய்தி தான், மீண்டும் ஒரு ஞாபகத்துக்காக தருகிறேன். விசாகப்பட்டினம் இருந்து ஈரான் நோக்கி வருகையில் இலங்கையின் சர்வதேச எல்லையின் பக்கம் வந்து அவர்கள் பார்க்கிங் கேட்டபோது இலங்கை மறுத்து எந்த முடிவும் கொடுக்காமல் இருந்த போது அமெரிக்காவின் நீர்மூழ்கி டார்பிடோ கப்பல் ஒன்று வந்து தாக்குதலுக்கு உள்ளானது இல்லையா? அதே போன்று தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் தான் டார்பிடோ என்று சொல்வார்கள். அதுதான் கிட்டத்தட்ட ஜலச்சந்தியில் ஈரான் நிறுத்தி இருக்கின்றது. இது மிகப்பெரிய போர் பதற்றத்தையும் கொண்டுள்ளது என்பதும் மேலதிக தகவல் நாம் தந்திருக்கின்றோம் இல்லையா? தொடர்ச்சியாக ஜலச்சந்தியில் நிலவுகின்ற நெருக்கடியான நிலைகளும் செய்திகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றோம். மீண்டும் இன்று மாலை மற்றொரு செய்தி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.